கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 29வது அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படியா நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். காலை வேளையில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நம்முடைய மனநிலை, நம்முடைய தகுதி என்னவென்று பார்த்தீங்கன்னா பரிசுத்தம்தான். கர்த்தரை தரிசிக்க வேண்டுமா, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா, கர்த்தரை காண வேண்டுமா, கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா, பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை இடத்திலே வர முடியாது. பாருங்கள், வேதம் தெளிவாய் சொல்கிற காரியம் அதுதான். ஆகவே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிற பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆலயத்திற்கு போகிற பொழுது சரி, அல்லது ஆராதனை கூட்டங்களுக்கு அல்லது ஜெப கூட்டங்களுக்கு போகிற பொழுது நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே போகிறோமா? பாரம்பரிய சபைகளிலே பார்க்கிற பொழுது கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்புரவு அருள் சாதனம் என்ற அந்த அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று தேவனோடு ஒப்புரவாகி ரெக்கன்சைல் ஆன பிற்பாடு தேவ சமூகத்தில் வந்து பங்கேற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சபையில் நாம் ஒவ்வொரு முறையும் காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கணும், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம், சொல்லுகிறோம், கேட்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறோமா? ஆலயத்தில் மறுபடியும் பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்கள், மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆலயம் என்பது தேவன் வசிக்கிற இடம், வாசம் செய்கிற இடம் என்பதற்காக அல்ல. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது, எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த மகா பெரிதான அந்த தேவ காரியத்தை செய்கிற பொழுது நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்ன? சரிதானா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. இதற்கு ஒத்த காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஸோ தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் வேணும், தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தம் வேணும். பார்த்தீங்களா? தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தம். அப்போது தேவனை எங்கே தொழுது கொள்கிறோமோ, எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கணும். கண்களை மூடுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்தால் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ பரிசுத்த அலங்காரத்துடனே ஒன்று, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 2, தரிசிக்க முடியாத தேவனை, ஆவிக்குரிய தேவனை பார்த்தீங்களா, ஊனக்கண்களால் பார்க்குற தேவனை கிடையாது. சிலைகள், உருவங்கள், விக்கிரகங்கள் அப்படி கிடையாது, படங்கள் கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ நம்முடைய கண்களை மூடி ஆவியிலே பார்க்கறது, நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? 2 வசனம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 23:2லையும் எபிரேயர் 12:14லையும். 3வது ஒரு காரியத்தை சொல்கிற கவனிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு இருதயத்தில் சுத்தம் வேண்டும், பரிசுத்த அலங்காரம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தொழுது கொள்ள விரும்பினால், அவரை காண விரும்பினால், அவரை ஆராதிக்க விரும்பினால், அவராலே நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியை மாற வேண்டும் விரும்பினால் பரிசுத்தம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் there is no question of worship, there is no question of the vision of God, Lord Jesus Christ. உணர்ந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே பாக்கியவானாய் பாக்கியவதியை வாழ்வதற்கு அந்த பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை பரிசுத்த உள்ளவர்களாக எங்கள் மாற்றும்படி, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வருகிற போது எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து எங்கள் குற்றங்களை, பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி, ஆண்டவரே, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த மனதோடு, பரிசுத்த கண்களோடு, பரிசுத்த ஆவிக்குரிய கண்களோடு போய் தொழுது கொள்ளும்படி கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.